ஹலோ ஃபோர்ட் லெஜண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஆடர்சி தமிழ். நேத்து வந்து ஒரு 4 மேட்சஸ் நடந்துச்சு. அதுல பயர்ன் மியூனிக் வெர்சஸ் ஆர்பி லெப்சிக், செல்சி வெர்சஸ் வெஸ்ட் ஹாம், ரியல் பெட்டிஸ் வெர்சஸ் அலாவஸ், பிஎஸ்ஜி வெர்சஸ் ஆங்கர்ஸ். இந்த 4 மேட்சஸ ஒரு ரேபிட் ரிவ்யூவா பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து அந்த கட்ஸ் எடிட்லாம் இல்லாம வரப்போகுது. என்னோட லைவ் ரியாக்ஷன் அப்படியே நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கான்வோ மாரி தான் இருக்க போகுது. ஸோ திணறல்கள் நடுவுல வரும். அத வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல வந்து நம்ம வந்து கன்டினியூஸா அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு நல்ல ஃபுட்பால் சேனலா நம்ம வந்து இன்சியன் ஃபுட்பால் கம்யூனிட்டியா நம்ம வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் மறக்காம லைக் பட்டன ஸ்மாஷ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 60% மேல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. என்னப்பா பண்றீங்க? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பயர்ன் மியூனிக் வெர்சஸ் ஆர்பி லெப்சிக். ஸோ நம்ம பயர்ன் மியூனிக் வந்து லாஸ்ட் ஒரு செவரல் சீசன்ஸா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்லயே இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து லாஸ் பண்ணவே இல்ல. ஸோ அந்த மாரியான ஒரு டீம் தான் வந்து பயர்ன் மியூனிக். பட் இந்த சீசன்ல ஆர்பி லெப்சிகோட வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ப்ளே பண்றாங்க. அந்த சீசன் ஸ்டார்ட்டிங்லயே. ஸோ எல்லாரும் என்ன நெனச்சாங்கன்னா, ஆர்பி லெப்சிக் வந்து டஃப் குடுப்பாங்க. ஒரு 1-0 விக்டரி, அந்த ஒரு 2-1 விக்டரி இந்த மாரி எடுத்துட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நெனச்சாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபார் பயர்ன் மியூனிக். ஸோ அப்படி எதுவுமே நடக்கல. 6-0 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் லைன். நம்ம பயர்ன் மியூனிக் வந்து ஆர்பி லெப்சிக்க பெர்சனல் பஞ்சிங் பேக் மாரி யூஸ் பண்ணி 6-0ன்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமிலியேட்டிங் லாஸ் ஃபார் ஆர்பி லெப்சிக். அதுல ஒரு மெயினான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி கேன் வந்து செகண்ட் ஹாஃப்ல 13 மினிட்ஸ் கேப்ல ஹேட்ரிக்க ஸ்கோர் பண்ணியிருக்கான். லாஸ்ட் சீசன் வந்து எல்லாரும் என்ன நெனச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி கேன் வந்து டோட்டனம்க்கு வந்தப்போ சாரி, சாரி. நம்ம ஹாரி கேன் வந்து டோட்டனம்லருந்து பயர்ன் மியூனிக் வந்தப்போ எல்லாரும் என்ன நெனச்சாங்கன்னா, ஒரு 2 சீசன்ஸ் பேக் வந்து அவனோட ட்ராஃபி கர்ஸ் வந்து பயர்ன் மியூனிக்கு ஆட்டோமேட்டிக்கா போயாச்சு. பேர் லெவர்கூசன் வந்து ஒரு ரெக்கார்ட் விக்டரி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாரி கேன் வந்து அவ்வளோதான் நெனச்சாங்க. பட் லாஸ்ட் சீசன் அப்படி இல்ல. ஹாரி கேன் ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தான். அந்த டாப் 5 லீக்ஸ்லயே வந்து 2ண்ட்லயோ, 3ர்ட்லயோ இருந்தான். அந்த கோல் நம்பர்ஸ்ல. ட்ராஃபி ஜெயிச்சிட்டான் புண்டஸ்லீகாவ. பட் இந்த சீசனோட ஸ்டார்ட்டிங்லயே ஹேட்ரிக்கோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம மைக்கேல் லாலஸே 2 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காப்ல. அதுக்கப்புறம் நம்ம 1 அசிஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம லூயிஸ் டியாஸ் அவர் வந்து டெபியூ மேட்ச்லயே 1 கோல் அண்ட் 2 அசிஸ்ட். ஸோ ஹாரி கேன் அண்ட் மைக்கேல் லாலஸ் 2 பேருக்குமே அந்த ஒரு சூப்பர்வான அசிஸ்ட். இந்த ஸ்கூல்ல படிச்ச மாரி அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிற மாரி வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கான் லூயிஸ் டியாஸ் அந்த 2 பேர் கூட. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம பயர்ன் மியூனிக் வந்து 69% வந்து பொசஷன் வச்சிருந்தாங்க இந்த மேட்ச்ல. 20 ஷாட்ஸ் அடிச்சாங்க. அதுல 10 ஷாட்ஸ் வந்து ஆன் டார்கெட். ஸோ ஆர்பி லெப்சிக்கோட பூட்டர் குலாசி என்னதான் வந்து ஃபர்ஸ்ட்லயே அந்த இயர்லி சேவ் வந்து பண்ணியிருந்தாலுமே, அதுக்கப்புறம் அவனோட ஃபார்ம் வந்து டவுன் ஹில் தான். பிகாஸ் 6-0ன்னு நீங்க வந்து ஸ்கோர வந்து கன்சீட் பண்ணீங்க அப்டின்னா, அந்த டீமோட மென்டாலிட்டி, அந்த கோல் கீப்பரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நெனச்சு பாருங்க. புண்டஸ்லீகால வின் பண்ணிருவாங்க. ஐ அம் ஷூர் அபௌட் இட். பட் சாம்பியன்ஸ் லீக்ல டீப்பா போவாங்கன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். எஸ்பெஷலி செமிஃபைனல் வரைக்கும் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாரி ப்ளே பண்ணாங்க அப்டின்னா. நெக்ஸ்ட் நம்ம செல்சி வெர்சஸ் வெஸ்ட் ஹாம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ்க்குள்ளயே வந்து வெஸ்ட் ஹாம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நம்ம லூகாஸ் பக்கேட்டா. பட் யாருக்குமே தெரியாது. அதுதான் அவங்களோட லாஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட்டா இருக்க போகுது அப்டின்னு சொல்லிட்டு. பிகாஸ் செல்சி அதுக்கப்புறம் திரும்ப லெஃப்ட், ரைட், சென்டர்ன்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கிட்டானுங்க. 5-1 ஸ்கோர் லைன் வந்து முடிஞ்சு ஃபுல் டைம்ல. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ஹாவ் பட்ற வந்து டெபுல ஸ்கோர் பண்ணியிருக்கான். அதாவது டெபு மீன்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கான் பிரீமியர் லீக்ல. அதுக்கப்புறம் நம்ம எஸ்தவா வில்லியன். நம்ம ஆளுக்கு வந்து 18 இயர்ஸ் தான் ஆகுது. பட் 18த் மினிட்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான். ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அவனோட அந்த ஃபார்ம் வந்து ரொம்பவே தெளிவா தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம டெலாப்லாம் ஒரு நல்ல ஒரு பிளே ஸ்டைல் கிடைச்சுச்சு. அப்புறம் நெட்டோ நம்மளும் நல்லா ப்ளே பண்ணாப்ல. ஸோ 5-1 சொல்லிட்டு ஒரு த்ராஷிங் விக்டரி. கோல் பாமர் ஹி இஸ் லிட்டரலி ஃப்ரம் அனதர் பிளானட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் எப்போலாம் அவன்கிட்ட பால் வருதோ எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஐயோ! ஏதோ பண்ண போறான்டா, கோல் வரப்போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட்லாம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து கோல் பாமர். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் செல்சிக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 0-0 ட்ரா, ஒரு கோல்லெஸ் ட்ரா வந்துச்சு கிறிஸ்டல் பேலஸோட. ஸோ இந்த மேட்ச் வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்சி ஆரம்பத்திலேயே ஒரு 5-1 ஒரு விக்டரிய போட்டுருக்கானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பிரீமியர் லீக்ல ஒரு 3 பிளேஸ் ஆர் 2ண்ட் பிளேஸ் வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஸ்குவாட்லயுமே ஒரு பொசிஷன்லயுமே 2, 3 பிளேஸ் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்சோ மராஸ்கா எப்படி அவங்கள மேனேஜ் பண்ண போறான்? எப்படி இந்த பிளே ஸ்டைல கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல செல்சிக்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு சீ வாட் வில் ஹேப்பன் வித் செல்சி அண்ட் என்சோ மராஸ்கா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரியல் பெட்டிஸ் வெர்சஸ் அலாவஸ் லாலிகால ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசென்ட்டா இருந்துச்சு. பிகாஸ் லாலிகா வந்து கொஞ்சம் அந்த ஸ்லோலினஸ் தெரியும். அந்த ஒரு டெக்னிக்காலிட்டி, அந்த ஒரு டெக்னிக்கல் கிஃப்டட் பிளேயர்ஸ்லாம் நெறைய இருப்பாங்க லாலிகால. ஸோ அந்த ஸ்பானிஷ் ஃபிளேர் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும் லாலிகாலாம். எல்லா மேட்சஸுமே நல்லாருக்கும். அதாவது இந்த பிரீமியர் லீக் மாரி அந்த பாஸ் பண்ணி அந்த டிரான்சிஷன்ல கொண்டு போய் அந்த மாரிலாம் இருக்காது. ஒரு பால வச்சிருந்தாங்க அப்டின்னா, அந்த பால வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த ட்ரிப்ளிங்ல, அந்த டெக்னிக்காலிட்டில என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நல்லாவே ஷோ பண்ணுவாங்க லாலிகால. அந்த 20த்ல இருக்கிற ஒரு டீமும் சரி, அந்த ஒரு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு டீமும் சரி, ஒரே மாரி தான் ப்ளே பண்ணுவாங்க. ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. பட் அந்த ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு பிரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டீமுக்கும், 20த்ல இருக்கிற டீமுக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா தான் போணுச்சு. ரியல் பெட்டிஸ்க்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சு, நல்ல சான்ஸ். அத வந்து ஸ்கோர் பண்ணிட்டானுங்க. 47% தான் பொசிஷன் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒண்ணும் நடக்கல. பட் நல்ல ஒரு மேட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் அப் நம்ம நேரா வந்து நம்ம பிரான்ஸுக்கு போனோம் அப்படின்னா, அங்க வந்து லீக் 1 நடக்குது. அங்க பிஎஸ்ஜி வெர்சஸ் ஆங்கர்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிஎஸ்ஜிக்கு இந்த சீசன்ல. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா,
சரி பேயர்ன் மியூனிக்லாம் இப்படி ப்ளே பண்றானுங்களே! சரி இவனுங்களும் இந்த மாரி ஏதாவது ஒரு ப்ளே பண்ணி ஒரு 6 கோலோ, ஒரு 5 கோலோ அடிப்பானுங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோலே இல்ல. பட் பொசஷன் பார்த்தீங்க அப்படின்னா 70% கிட்ட பொசஷன் வச்சிருக்கானுங்க. ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா 23, 25 ஷாட்ஸ் வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கானுங்க. டார்கெட்லயும் ஒரு 10 டூ 11 ஷாட்ஸ் கிட்ட வந்து டார்கெட்ல போணுச்சு. நம்ம டெம்பெலேலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய சான்ஸ் அவனுக்கு வந்துச்சு. பட் ஸ்கீயிங் மாரி நம்மள வழுக்கிட்டே போயிட்டாப்ல சில டைம். அது என்னன்னு தெரியல. பட் ஃபேபியன் ரூயிஸ் வந்து 50 மினிட்ஸ்க்கு மேல வந்து ஒரே ஒரு கோல ஸ்கோர் பண்ணான். ஸோ அந்த கோல் மட்டும் தான் 1-0ன்னு சொல்லிட்டு PSG வின் பண்ணானுங்க. எல்லா மேட்ச்லயும் நமக்கு தெரியும். PSG தான் பொசஷன் நெறைய வச்சிருப்பானுங்க. அந்த கிளப் வேர்ல்ட் கப்ல மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா மேட்ச்லயுமே பொசஷன் அவங்க தான் நெறைய வச்சிருப்பானுங்க. ஸோ அந்த டிரான்சிஷனும் நல்லாருக்கும். டிஃபென்ஸ்லேருந்து அஃபென்ஸ்க்கு வந்து ரொம்பவே குயிக்கா டிரான்சிஷன் பண்ணி அந்த லைட்னிங் ஃபாஸ்ட்ல கொண்டு போயிருவானுங்க. நுனோ மெண்டஸ், ஹக்கீமி, டெம்பேலே இந்த இவங்களோட பேஸ்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் PSG இன்னும் கொஞ்சம் அந்த அட்டாக்கிங் தேர்ட்ல வந்து கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட்னஸ் மட்டும் இல்லாம, கொஞ்சம் அந்த காம்னஸோட ப்ளே பண்ணணும். அந்த கம்போஸரோட ப்ளே பண்ணணும். அப்பதான் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் லீக் 1ல எப்படியும் ஜெயிச்சுருவானுங்க. அது மேட்டர் கிடையாது. பட் சாம்பியன்ஸ் லீக்ல இந்த வாட்டி எல்லாருமே அவங்கள வந்து கால்குலேட் பண்ணி இப்படி தான் ப்ளே பண்றானுங்களான்னு சொல்லிட்டு டேட்டா பேஸ்லாம் எடுத்துருவானுங்க. ஸோ கொஞ்சம் ஒரு நியூ டாக்டிக்ஸ் வந்து லூயிஸ் என்ரிகே வந்து கொண்டு வரணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 4 மேட்சஸ் வந்து நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி எல்லாருமே வின் பண்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பேயர்ன் மியூனிக்கா இருக்கட்டும், செல்சியா இருக்கட்டும், ரியல் பெட்டிஸா இருக்கட்டும், பிஎஸ்ஜியா இருக்கட்டும் 4மே இவனுங்க தான் வின் பண்ண போறானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தானுங்க. பட் செல்சி அண்ட் பேயர்ன் மியூனிக் வந்து இப்படி வின் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கல. நானுமே நினைக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, பேயர்ன் மியூனிக் வந்து 4 கோல் அடிச்சுட்டானுங்க. சாரி 3 கோல் அடிச்சுட்டானுங்க. ஸோ ஒரு நல்ல வின் ஃபார் பேயர்ன் மியூனிக். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் ஃபுல்லாம் மேட்ச் வந்து எப்படி இருக்க போகுது? பிரெடிக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி நேத்து நம்ம வீடியோல மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் பார்க்கலன்னு சொன்னா போய் பாருங்க. ஸோ நல்லாருக்கும். நல்லாருக்கும். அண்ட் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்மாஷ் தி லைக் பட்டன். ஸோ அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.